கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவர் ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கானான் தேசம் முழுவதையும் யூதர்களுக்கு தேவனால் நிரந்தரமாக ஈவாக கொடுக்கப்பட்டது. ஆனால் பாவம் செய்ததுனால அதை அவர்கள் தற்காலிகமாக இழந்து போனாங்க. பாவம் ரொம்ப கொடியதுங்க. சில நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையாக வருகிறதே பாவம் தான். ஆனால் அங்கே நெகேமியா அந்த ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் எழுப்புறாரு. அவர் ஜெபித்து 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 அவர் எழுந்து கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை பலவிதமான சூழ்நிலையில் கட்டப்படாமல் இருக்கிறது. அது நிர்மூலமாக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் செய்கிற பாவத்தின் விளைவு தாங்க. நாம் பேச்சில், சொல்லில், செயலில் எப்படியோ நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால தான் நம்ம இருக்கிற ஆசீர்வாதத்தை தற்காலிகமாக இழந்து போகிறோம். அது நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. ஆனால் அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தருங்க பட்சத்தில் தங்குவார். பிரியமானவர்களே, நெகேமியா எருசலேமின் இடிந்து போன அலங்கங்களை மறுபடியும் கட்டத் தொடங்கினார். பயங்கர எதிர்ப்புங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் ஜெயத்தோடு முடித்து கொடுக்கணும்னா அதற்கு எதிர்ப்புகள் நிறைய வரும். அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த நெகேமியா ஃபேஸ் பண்ணான்னு பார்க்கிறோம். பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பியது. சம்பலாத்து, தோபியாத்து, ஏஷியம் எல்லாரும் சேர்ந்து அவரை பரியாசம் பண்ணினாங்க. தடுத்து நிறுத்தலாம் பார்த்தாங்க. ஆனாலும் இந்த தேவ மனுஷன் ஜெபத்தில் தரித்திருக்கிற மனுஷன். அதற்கு நெகேமியா பரலோகத்தின் தேவனானவர் கர்த்தர்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று அந்த வார்த்தையை சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணி அதை கட்ட தொடங்குறாங்க. எத்தனை தடை வந்தாலும் தேவனை நாம் நம்பும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். யார் தடையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க தேவனை சார்ந்து அண்டி கொண்டு வாழ்ந்து பாருங்க. ஜெபத்தில் இருந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார். தற்காலிகமான பிரச்சனை நினைச்சீங்க கலங்காதீங்க. அது கொஞ்ச காலத்திலே போய்விடும். அல்லேலூயா. கர்த்தர் உங்க காரியங்களை கைகூடி வர செய்வார். அல்லேலூயா. மனிதன் பிரயாசத்தினால முயற்சி பண்ணினாலும் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில காரியங்கள் நடக்காது. ஏனென்றால் தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஜெபத்தோடு கூட உங்களுடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து செய்யும்போது இந்த காரியங்கள் ஜெயமாய் மாறும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நானும் தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நெகேமியாவின் காரியத்தை கர்த்தர் கைகூடி வர செய்தார். நெகேமியா ஜெபிக்கிற மனுஷங்க. ஜெபித்தனாலே கர்த்தர் கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. ராஜாவின் கண்களில் கூட தயவும் கிருபையும் கிடைத்தது. காரியம் நடக்கலையா? ஆண்டவருக்கு நீங்கள் பேசுங்க. ஜெபத்தில் பேசுங்க. பொறுமையாக பேசுங்க. காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரிங்க, அது மாறும். நெகேமியா இரவும் பகலும் விழித்திருந்த அவர் ஜெபித்தார் என்று பார்க்கணும். இதனால தான் அவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கட்டப்பட காரணமாக இருந்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க. உசியா கர்த்தரை தேடிய நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று வசனம் சொல்லுதுங்க. நீங்கள் தேவனை தேடினால் அவர் வெளிப்படுவார். அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். பிரியமானவர்களே, ஒரு ஊரில் முதியவர் ஒருவர் நிலத்தை வாங்கி சிறிய வீடு கட்ட ஆசைப்பட்டார். அந்த நிலம் வாங்கின யாவருக்கும் அவர் வீட்டில் ஒரு கெட்ட நிகழ்வு நடந்ததுனால அதை வாங்க மறுத்தனர். அது கடைசியாக இந்த முதியவர் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தார். நீ சாக போகிறாய் என்று அனைவரும் சொல்லி இவரை பரியாசம் செய்தனர். முதியவர் சொன்னார், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவரே என் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவார் என்று சொல்லி அதை கட்டினார். வீடும் கட்டி முடித்தார். காலம் சென்றது. அவர் சுகமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். அங்கே பிள்ளைகள் வந்து விளையாட பூங்காவை உருவாக்கினார். அந்த பூமியில் இனத்தில் எப்பவுமே தண்ணி வற்றாதான். அதனால் அநேக ஜனங்கள் வந்து அந்த தண்ணீரை கொண்டு சென்று அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் கட்டுகிறவர். மனுஷன் உங்களை நிந்திப்பான், உங்களை தடுக்க பார்க்கலாம். கர்த்தர் கட்டுகிறவர். நீங்கள் ஜெபத்தில் தரித்திருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த முதியோர் சொன்னது போல நீங்களும் சொல்லுங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் எழுந்து கட்ட வேண்டும். பரலோகத்தில் தேவனானவர் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார்.